Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட்டு 12/12/2024. இந்த வீடியோவை நைட்டு ஒரு 8 o'clock ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போது எம்சிசியினுடைய அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து நீட் யூஜி 2024 ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்ட் 2க்கான ரிசல்ட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த ரிசல்ட் பற்றின அப்டேட்டை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவை இது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம போடுற எல்லா வீடியோஸும் கவுன்சிலிங் ப்ராசஸினுடைய கடைசி நாள் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இன்னமும் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு 2க்கான ரிசல்ட்டு ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க. நாளைக்கு இல்லைன்னா நாளை மறுநாள் எதிர்பார்க்கலாம். BDS அண்டு BSc நர்சிங்க்கான ரிசல்ட்டு நாளை அல்லது நாளை மறுநாள் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது MCC ஆல் இண்டியா கோட்டா ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு 2க்கான ரிசல்ட்டை பற்றி பார்த்துடலாம். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதற்கு முன்பாக இப்போ 2025க்கு நான் செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேங்க சார், இல்லைன்னா ஒரு கோச்சிங் சென்டரில் டே ஸ்காலராக படிச்சுட்ருக்கிறேன், நைட்டு எனக்கு டைம் இருக்குது, நான் எக்ஸ்ட்ராவாக டெஸ்ட் எழுதி பார்த்துக்க முடியும், எனக்கு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட முடியும், என்னுடைய மார்க்கை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு கொஷின் பேப்பர்ஸ் தேவைப்படுது அப்படின்றவங்களுக்கு நம்ம ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்குறோம். ஃப்ரம் 1 December 2024 இது வரைக்கும் நம்ம 4 கொஷின் பேப்பர் ஆப்பில் அப்லோட் பண்ணிட்டோம். ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிட்டுருக்காங்க. இப்போது இந்த மிஸ் ஆன 4 டெஸ்ட்டையும் நீங்கள் எழுதி பார்த்துக்கலாம். எப்படின்னா இந்த ஆப்பில் நம்ம அப்லோட் பண்ண கொஸ்டின்ஸ் 30 டேஸுக்கு அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ உங்களுடைய கிளாஸ் ஷெட்யூல், கோச்சிங் சென்டரோட ஷெட்யூல், உங்களுடைய ஓன் ஷெட்யூல் லேப்ஸ் ஆகாத மாதிரி உங்களுடைய ஃப்ரீ டைமில் இந்த டெஸ்ட் எழுதிக்கலாம். டெஸ்ட் எழுதி முடித்த உடனே உங்களுடைய நீட் ஸ்கோர் அவுட் ஆஃப் 720க்கு எவ்வளவு அப்படிங்கிற அந்த ஸ்கோர் வந்துடும். கரெக்டான கொஸ்டினுக்கு +4, தப்பான கொஸ்டினுக்கு -1, அட்டன் பண்ணாத கொஸ்டினுக்கு 0, இதெல்லாமே கால்குலேட் பண்ணி உங்களுடைய ஸ்கோர் கார்டு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இந்த 35 ஆன்லைன் டெஸ்ட்டுக்கும் சேர்ந்து நம்ம 3000 rupees சார்ஜ் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸையும் பெற்றுக்கொள்ளலாம். இல்லை நான் டெஸ்ட் எழுதிக்கிறேன் அப்படின்றவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணலாம், ஆர் ஃபோன்பே பண்ணலாம், ஆர் பேடிஎம் பண்ணலாம். ஓகே, இப்போ MCC ஆல் இண்டியா கோட்டாக்கான ஸ்பெஷல் ரவுண்டு 2க்கான ரிசல்ட் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இப்போது இந்த ரிசல்ட் அப்படிங்கிறது இட் இஸ் ஃபார் த இன்ஃபர்மேஷன் டு ஆல் த கேண்டிடேட்ஸ். The provisional result for special stay vacancy round 2 of NEET UG counseling 2024 is now available. MCC வெப்சைட்டில் ப்ரொவிஷனல் ரிசல்ட் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்குது. இதில் ஏதாவது டிஸ்கிரிப்பியன்சி இருக்குது அப்படின்னா the result may be immediately be informed. அதில் உங்களுக்கு ஏதாவது டிஸ்பியூட்ஸ் இருக்குது, டிஸ்கிரிப்பியன்சி இருக்குது அப்படின்னா MCCனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டுக்கும் அவங்க கொடுத்துருக்கிற இந்த மெயில் ஐடிக்கும் நாளை காலை 11 மணிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும், மெயில் அனுப்பணும். அதற்கு பிறகு வரக்கூடிய மெயில்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. 11 மணிக்கு மேலே இந்த ப்ரொவிஷனல் ரிசல்ட்டை தான் ஃபைனல் ரிசல்ட்டாக ட்ரீட் பண்ணுவாங்க. இந்த கேண்டிடேட்ஸ் ஆர் ஃபர்தர் இன்ஃபார்ம்டு தட் இந்த ப்ரொவிஷனல் ரிசல்ட் அப்படிங்கிறது ஒன்லி ஃபார் இண்டிகேட்டிவ் த நேச்சர், இது மாற்றத்திற்கு உட்பட்டது. இந்த ப்ரொவிஷனல் ரிசல்ட்டை வச்சு எந்த விதமான கோர்ட்டு கிளைமோ இல்லை வேறு வித உரிமைகளோ கோர முடியாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ்டு டு அப்ரோச் த அலாட்டட் காலேஜ். இப்போ உங்களுக்கு ப்ரொவிஷனல் ரிசல்ட் 2 ஃபார் ஆல் இண்டியா கோட்டா ப்ரொவிஷனல் ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு 2க்கான ரிசல்ட்டில் நீங்கள் இப்போ டவுன்லோட் பண்ணக்கூடாது. நாளை காலை 11 மணிக்கு மேலே ஃபைனல் ரிசல்ட் ஃபார் ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு 2க்கு ரிசல்ட் டிக்ளேர் பண்ணுவாங்க. அதன் பிறகு தான் நீங்கள் ஃபைனல் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கல்லூரியில் நீங்கள் போயிட்டு அப்ரோச் பண்ணணும், உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போது நாளை காலை 11 மணிக்கு மேலே உங்களுக்கு எந்த கல்லூரி ஒதுக்கப்பட்டுள்ளதோ அந்த கல்லூரியில் நீங்கள் போயிட்டு ரிப்போர்ட் பண்ணிக்கலாம் வித் ஒரிஜினல்ஸோட.
சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டா ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு 2க்கான ரிசல்ட்டு தான் இது. இதில் நம்மளுக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ராஜா முத்தையா கவர்மெண்ட் டென்டல் காலேஜில் உங்களுக்கு வந்து சீட்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு. அதுவும் இப்போ ஃபில்லப் ஆகிடுச்சு. அந்த கேண்டிடேட்டுக்கு இப்போ நேமை பார்க்க முடியாது, அதுக்கு பதிலாக அவங்களுடைய ஆல் இண்டியா ரேங்க் இருக்குது. அதன் மூலியமாகவும் பார்த்துக்கொள்ளலாம். மகாராஷ்டிரா, கர்நாடகா, அதே போல் மகாராஷ்டிரா, அதன் பிறகு பிஎஸ்சி நர்சிங் இருக்குது. பிடிஎஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு உட்பட எல்லா கல்லூரிகள்லையுமே எந்தெந்த வேக்கன்சி இருந்ததோ எல்லாமே ஃபில்லப் ஆயிடுச்சு. ஸோ ஆல் இண்டியா கோட்டா ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு 2க்கான ரிசல்ட்டும் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இனி இதற்கு பிறகு இனி ஒரு ரவுண்ட் அப்படிங்கிறது இருக்காது. இதுதான் ஃபைனல். 2024க்கு கவுன்சிலிங்க்கு ஆல் இண்டியா கோட்டாவில் எண்டு கார்டு போட்டாச்சு. அடுத்தது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு ரிசல்ட் நாளை எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? அதுவும் வந்த உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம எஸ்ஏபிவிஎஸ் யூடியூப் சேனலில் உடனுக்குடனாக நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரியான அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸுக்கும் மறக்காமல் என்ன பண்ணிடுங்க, ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறீங்க, இன்னமும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாகவோ அல்லது 2025க்கு ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் நான் எழுதி பார்க்கணும் அப்படின்றவங்க இப்போ நான் எழுதுகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.